இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது பேசிக்காக எப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஒரு கண்டிஷன் நம்ம மென்ஷன் பண்ணி இது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டு அதோட அவுட்புட்டை வாங்கி நம்ம ஆக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட்ஸ். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ரெண்டு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். num1 10, அடுத்தது num2 20. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். கன்சோல் லாகில் அவுட்புட்டில் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ கன்சோல் லாகில் இது வரைக்கும் நம்ம டைரெக்டாக அந்த வேரியபிளை கால் பண்ணி அந்த வேரியபிளில் என்ன டேட்டா இருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடிஷ்னலாக இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்க போகிறோம். என்ன கேட்குறோன்னா num1 ஈக்குவல் டு num2 அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம ஆட் பண்ணுற எல்லாமே ஜஸ்ட் ஸ்ட்ரிங், ஒரு அடிஷ்னல் டெக்ஸ்ட்டு. இதை ப்ரோக்ராமாக கன்சிடர் பண்ணாது. இதில் இதை வச்சு நமக்கு எந்த அவுட்புட்டோ எந்த எரரோ அந்த மாதிரி வராது. இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மாதிரி நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்காக நம்ம கொடுத்துக்கிற ஒரு அடிஷ்னல் நோட். இதை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கமா ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம கண்டிஷனை இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம கண்டிஷன் என்னென்னா, இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலா அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு வேரியபிளை நம்ம கால் பண்ணி இப்போ இந்த மாதிரி நம்ம கண்டிஷனை கொடுத்தோம்னா அது ஒர்க் ஆகாது. யூஸ்வலாக ஈக்குவல் அப்படின்றது இதுதான், இந்த சிம்பிள் தான் நம்ம ஈக்குவல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போ num1 ஈக்குவல் டு num2 அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக நம்ம பார்க்கும் போது ரெண்டு ஈக்குவல் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதை வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரீசெட்டாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வேரியபிள் ஈக்குவல் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி ரீட் பண்ணோன்னா, இந்த num1 அப்படின்ற இந்த வேரியபிளில் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அது கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த ஈக்குவல் இந்த இடத்துல நான் கொடுத்தேன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் அது நினச்சிக்கும். ஆனால் நாம் பண்ண போகிறது கண்டிஷன் செக்கிங். இந்த இடத்துல இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலான்னு தான் நான் செக் பண்ணணும். அப்போது ஈக்குவல் அப்படின்றது இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவல் கொடுத்தா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது num1 ஈக்குவல் num2 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எனக்கு இங்கே நடந்த அந்த செக்கிங்கோடைய ஆன்சர் எனக்கு அவுட்புட்டில் வருது. ஆக்சுவலாக இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஒரு வேல்யூ 10, ஒரு வேல்யூ 20. ஸோ ஈக்குவல் இல்லைன்றது வந்து நம்மளுடைய அவுட்புட். அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதுலேயே நாட் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, செகண்ட் லைனில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு ஈக்குவல் சிம்பிள் போட்டால் நமக்கு அது ஈக்குவலாக இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு அந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகுது. நாட் ஈக்குவல் அப்படின்றத நம்ம எப்படி நோட் பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், அதுக்கு பக்கத்தில் ஈக்குவல். ஸோ இப்படி இருக்கும் போது அது நாட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம இதை கோட் ரன் பண்ணி பார்க்கலாம். கிளியர் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரெண்டு அவுட்புட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஈக்குவல் அப்படின்னு செக் பண்ணோம்னா ஃபால்ஸ், ஏன்னா ரெண்டு வேல்யூ ஈக்குவல் கிடையாது. அடுத்தது ட்ரூ. நாட் ஈக்குவலான்னு கேட்டால் ஆமாம், இது ரெண்டுமே நாட் ஈக்குவல், அதனால் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது, இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது, இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஈக்குவல் நாட் ஈக்குவல்
இப்போ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 2 கண்டிஷனை நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் அவுட்புட்டை ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ், அடுத்தது ட்ரூ. ஓகே, இந்த இடத்துல இதை நான் சேஞ்ச் பண்ணலை, அதனால் தப்பு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கறது தான். அதனால் அவுட்புட் ஸ்க்ரீனில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கிளியராக வரும். அதனால் நான் இந்த இடத்துல மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபால்ஸ் வருது ஈக்குவலான்னு பார்க்கும்போது, அடுத்தது நாட் ஈக்குவல் அப்படின்றப்ப ட்ரூ வருது. இப்போ num1 வந்து num2விட கிரேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, ஃபால்ஸ். ஸோ அடுத்தது லெஸ்ஸா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்ட், அது வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது, அதனால் அது வந்து ட்ரூன்னு சொல்லி வருது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மிடில் இருக்க இந்த ஆப்ரேட்டர்ஸை மட்டும் நம்ம கண்டிஷன் ரிலவெண்ட்டாக மாற்றிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு அனலைஸை பண்ணி அதோட அவுட்புட்டை நம்ம எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷனை நம்ம டெவலப் பண்ண முடியும்.